போதைப்பொருள் வழக்கில் நடிகர் சாக்கோ கைது செய்யப்பட்டிருக்கிறார். மலையாள நடிகரான சாக்கோ கைது செய்யப்பட்டிருக்கிறார். போதைப்பொருள் வழக்கு தொடர்பாக குட் பேக் அக்லி படத்தில் நடித்த ஷைன் டாம் சாக்கோ கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், கைதுக்கான காரணம் குறித்து விவரிங்கள். அப்படின்னா ஷைன் டாம் சாக்கோ கேரளா திரையுலகில் எப்பவுமே ஒரு சர்ச்சைக்குரிய நடிகராகத்தான் அவர் வலம் வருகிறார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வியாழக்கிழமை ஒரு ஹோட்டலில் இந்த போதை தடுப்பு பிரிவினர் ஒரு சோதனையை மேற்கொள்கின்றனர். அந்த அதிகாரிகள் அங்கே வருவதை தெரிந்து கொண்ட ஷைன் டாம் சாக்கோ படியிலிருந்து ஓடி இறங்கி ஒரு பைக்கில் அவர் தப்பித்து செல்லக்கூடிய ஒரு சிசிடிவி காட்சிகளை நாம் வெளியிட்டு இருந்தோம். அவர் அன்று, அதாவது எர்ணாகுளத்தில் அவர் அன்று அங்கிருந்து அந்த அதிகாரிகளிடம் தப்பித்து வேறொரு இடத்திற்கு சென்று விட்டார். கடந்த 2 நாட்களாக அவர் தலைமறைவாக இருந்தார். நேற்று அவர் வீட்டில் அவருக்கு நேரடியாக அவர் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று அவருக்கு சம்மன் வழங்கப்பட்டிருந்தது. இன்று காலை அவர் எர்ணாகுளத்தில் ஆஜரானார். அதாவது 2 நாட்களாக அவரை காவல்துறையினர் தேடி வந்திருந்த நிலையில் இன்று காலை அவர் ஆஜரானார். தற்போது விசாரணை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் விசாரணைக்கு பிறகு தற்போது ஷைன் டாம் சாக்கோ தற்போது கைது செய்திருப்பதாக கேரள காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். மிக முக்கியமாக கடந்த வாரம் ஒரு பெண் நடிகையும் அதாவது பெயர் குறிப்பிடாமல் ஒரு பெண் நடிகையும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதாவது அந்த படப்பிடிப்பு தளத்தில் ஒரு நடிகர் தன்னிடம் தவறாக நடந்து கொண்ட முயன்றதாகவும் அவர் போதைப் பொருட்களை பயன்படுத்தி இருக்கலாம் என்றும் தெரிவித்து குற்றச்சாட்டை முன்வைத்து ஒரு வீடியோவும் வெளியிட்டிருந்தார். அதுவும் ஷைன் டாம் சாக்கோ என்றுதான் கூறப்படுகிறது. இன்று சுமார் 32 கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டதாக முதல்கட்ட தகவல் வெளியாகிருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு அவர் வழங்கிய பதில்கள் திருப்தி அளிக்காத நிலையிலேயே தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மிக முக்கியமாக இந்த போதைப் பொருட்கள் தொடர்புடைய இந்த NDPS செக்ஷன்ஸ்ல அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது எல்லாமே மிக வலிமையான பிரிவுகள். இனி அவர் கைது செய்யப்பட்டு இனி அவர் கண்டிப்பாக அவர் சிறையிலும் அடைக்கப்படுவார். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி முகிலன்.